மாநில ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான தோழர் கு தியாகராஜன் அவர்கள் இந்த மாநாட்டிலே ஒருங்கிணைப்புரையை ஆற்றி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை மேற்கொள்வார்கள். எங்களுக்கெல்லாம் வாழ்வு தந்து என் போன்ற லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு ஊழியர் குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நன்றியோடு நான் நினைவிலே தாங்கி இன்று அவருக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்ல என்று நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் உள்வாங்கி நேற்று கூட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு தினம் தினம் ஆசிரியர் அரசு ஊழியர்களின் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய முதன்மை முதல்வர், தன்னிகர் இல்லாத முதல்வர், இந்திய ஒன்றியத்திற்கே தண்ணியை காட்டிக் கொண்டிருக்கிற முதல்வர், எங்கள் பாசமிகு முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் ஓய்வூதிய உயர்வு மற்றும் குடும்ப ஓய்வூதியம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள், சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு ஆசிரியர் அரசு ஊழியர்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கிற ஆசிரியர் அரசு ஊழியர் வாழ்வில் ஒளியை ஏற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டோஜியோ பேரமைப்பு சார்பாக இன்று நன்றி அறிவிப்பு மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டிற்கு கலந்து கொண்டு இன்னும் பல்வேறு எதிர்காலங்களிலே அந்த 2.0களிலே நான் மட்டும்தான் தொடர்ந்து ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு இருப்பேன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பது போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை பக்குவமாக பேசி ஆசிரியர் அரசுடைய பல தரப்பினரை இன்றைக்கு திருப்திப்படுத்த வச்சு 22 ஆண்டுகள் போராட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு பக்குவமாக கொண்டு சென்று இன்றைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெற்றுத் தருவதற்கு முயற்சி மேற்கொண்ட மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இயலவில்லை. இருந்தாலும் அவரும் அந்த குழுவிலே இருந்து எங்களுக்கு பல பயன்களை உதவிகளை செய்தார். அவரையும் நான் வணங்குகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மூவர் குழுவிலே முத்தாய்ப்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அவர் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக ஆசிரியர் அரசு பிரதிநிதியாகவே எங்களுடைய தினம் தினம் அவர் கால்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஓடி 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 எண்ணற்ற பல கோரிக்கைகளை பெற்று தந்திருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் போது அடிக்கடி எங்களிடம் வந்து இந்த நிகழ்ச்சிக்காகவும் ஆசிரியர் அரசு நலன் சார்ந்தும் எங்களோடு களத்தில் இருந்த மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, ஏனைய ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீண்ட அடுத்த கட்டமாக பல அலுவல்கள் இருப்பதால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த நேரத்தில் இந்த சபையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 2006 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு ஒற்றை கையெழுத்திலே காலமுறை ஊதியத்தை வழங்கி வாழ்வளித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே இன்னைக்கு 2026 அது அப்படியே திரும்பி பார்க்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு முடியவே முடியாது, ஓய்வூதியத்தை வழங்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அந்த ஓய்வூதியத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக வழங்கி வரலாற்று சாதனை படைத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் நன்றியோடு வணங்குகிறேன்.
எவ்வளவு பேர், எத்தனையோ பேர் வந்தாங்க அந்த டாப்ஸ் திட்டத்துக்கு எதிராக புரட்சிகளையும், அதாவது பொய்யான பிரச்சாரங்களை செய்வதற்கு. நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்று ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல இந்த ஓய்வூதியத்தை பறித்தது ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு. தமிழ்நாட்டில் முதல்ல அமல்படுத்தியது அம்மையார் ஆட்சி. எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஓய்வூதியத்தை பறித்தது யார்? அம்மையார் அவர்கள். அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாலும், எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் போராட்டம் செய்தாலும் ஒரு முறையும் எங்களை அழைத்து கூட பேச மனம் இல்லாமல், மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாரு சட்டமன்றத்தில், அழைத்து பேசு என்பது போல நம்முடைய கோரிக்கைகளை அழைத்து பேசவே போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு பாருங்க, என்பிஎஸ் என்ற திட்டத்தை கொண்டு வந்த போது இந்த பொய் பிரச்சாரங்கள் செய்பவர்கள் எங்கு இருந்தார்கள் என்று தெரியவில்லை. யூபிஎஸ் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது இந்த பிரச்சார பீரங்கிகள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அதை விட பழைய ஓய்வூதிய திட்டத்திலே ஒரே ஒரு எஞ்சிய அந்த 10% தொகையை தவிர பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற அத்தனையும் கொடுத்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை குறை சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் கிளம்பி வராங்க. இன்னைக்கு பாருங்க இந்த திட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளாவிலேயே டாப்ஸ் என்ற திட்டத்தை பயன்படுத்தி இப்ப கேப்ஸ் கேரளா அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அடுத்து ஆப்ஸ் வரும் ஆந்திரா அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், ஹரியானா அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், இப்படி தொடர்ந்து ஒன்றியங்கள் முழுக்க வந்து நாளைய தினம் ஒன்றிய அரசு யூனியன் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கிறார். எனக்கு பார்க்கும்போது முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க, ஒன்னா கேட்டு எல்லாத்தையும் பெற்றுட்டு இருக்கிறீங்களா? நான் இதுவரை பல முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறேன். இந்த சபையில ஒன்றை மட்டும் அவரிடம் மிக தாழ்மையாக ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நான் இதுவரை உங்களை பார்க்கும் போதெல்லாம் கார்ல பார்த்திருக்கிறேன், வழியில பார்த்திருக்கிறேன், எங்க பார்த்திருக்கிறேன், மனசாட்சியோடு சொல்கிறேன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தவிர வேறு ஏதேனும் உங்களிடம் கேட்டிருக்கிறேனா? தயவு செய்து நீங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். பல பேர் சந்திக்கிறான், ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் முதலமைச்சர் முன்ன வச்சுதான் பேசுறேன், அண்ணா ஓய்வூதிய திட்டத்தை மட்டும் கொஞ்சம் கொடுங்கண்ணே, ஆசிரியர் அரசு பிரச்சனை மட்டும் கொடுங்கண்ணே, அப்படிதான் நான் கேட்டிருக்கிறேன், வேறு எதுவும் கேட்டதில்லை. ஆனால் ஓடி ஓடி கேட்டு நாம் தொடர்ந்து நம்பியதன் விளைவு எனக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கிடைத்திருக்கிறது. நான் சிபிஎஸ் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் என்ன போல 6.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் புரியல, 1 கோடி 2 கோடி 3 கோடி அப்படின்றான். 3 கோடி வரும்போது அவன் ஊதியம் 4 லட்சம் ரூபாய், ஓய்வூதியம் 2 லட்சம் ரூபாய் என்று தெரியவில்லை. இந்த ஒரு திட்டத்தை கொடுக்கிறார்னா முதலமைச்சர் என்ன பாருங்க, காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், என்னென்ன திட்டங்களை தீட்டுவதில் அவர் வல்லவர். அப்படித்தான் இந்தியாவிற்கு ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார். நான் இவ்வளவு கேட்கிறேன், எங்க மேல பல கரிசனம் கொண்டு புது அக்கறையோடு பக்கம் பக்கமாய் விளம்பரம் கொடுத்தவர்கள், எங்களுடைய எலிமெண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் எவ்வளவு வாங்குறான்? எவ்வளவு? 84,000. நம்ம புள்ள 10,000. குத்தி நெஞ்சிலே குத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த டாப்ஸ் திட்டத்தை பற்றி பேசும்போது, அதை விட அவர்களோடு சேர்ந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு எங்களுக்காக வரிந்து கட்டி பேசும்போது, நான் முதலமைச்சர் முன்னே வச்சுதான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், சிம்பிள். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, அவரோடு சேர்ந்திருக்கிறவர்களே, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, விமர்சனமே தேவையில்லை, நேராக மாண்புமிகு பாரத பிரதமரிடம் செல்லுங்கள், ஒற்றை வரியிலே கோரிக்கை வையுங்கள், மீண்டும் ஒன்றிய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தும் என்று சொல்லுங்கள். அடுத்த நாளே எங்களுடைய முதலமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தயாரா இருக்கிறார். இப்ப கூட என்ன நம்மளெல்லாம் பல்ஸ் பார்த்திருக்காரு, எப்படி இருக்கிறீங்க என்னன்னு, எவ்வளவு தூரம் செஞ்சாலும் எப்படி இருக்கீங்கன்னு. நிச்சயமா நம்மளோட புலம்பல் என்ன, நம்ம 10% கட்டுறோம், பழைய ஓய்வு திட்டத்துக்கு 10% இல்ல, அதானே கொஞ்சம் கொஞ்சமா. என்னோட தலைவர் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர்
ஆசிரியர் அரசுடன் பாதுகாவலர் எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் நிச்சயம் கனிவோடு அதை பரிசீலிப்பார். அதை பரிசீலிப்பதற்கு அவர் தொடர்ந்து 2026, 2031, 36 என்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பலத்த வருதல் இந்த மேடைக்கு வந்தவங்களும் சரி, நல்லா கை தட்டுங்க. 2026 யாருடைய ஆட்சி? 2026 இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசல. 1 லட்சம் வாங்குற முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களால 50,000 வாங்க போறேன். என்னுடைய தலைவர் முதலமைச்சருடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால நான் இறந்து போனால் என் மனைவி வாங்க போகிறார், என் மனைவிக்கு தொடர்ந்து பெறுவார். இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை நான் கூட கொஞ்சம் வேலையை கூட அப்படி கூட நிறைய பேர் கொஞ்சம் நீங்க ஸ்டாப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வேலையை ரிசைன் பண்ற ரேஞ்சு கூட வந்திருக்காங்க. அண்ணன் கல்யாணம் சொன்னாரு, இப்ப எங்களுக்கு பென்ஷன் இருக்கு, கம்பீரமாக இருப்போம் என்று சொல்லி அண்ணன் முதலமைச்சரோடைய பல்வேறு அலுவல்கள் என்னைக்குமே அவர் நம்மள ஒரு பார்வையா பார்க்கவில்லை. தொடர்ந்து இந்த ஆசிரியர் அரசூரியர் இனம் இன்று வரை வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் பல அறிவிப்புகளை பெற்றது. வரலாறு மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஆட்சியில ஒன்றே ஊதிய குழு மாற்றத்தை பெற்றோம். அதுவும் நடையாய் நடந்து நீதிமன்றத்திலே சென்று நீதிமன்ற அறிவுறுத்தினாலே நாங்கள் கிடைக்க பெற்றோம். ஒவ்வொன்றும் நாங்கள் கேட்டதும் கேட்காததையும் கொடுக்கிற முதலமைச்சர். தேர்தல் அறிக்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு கேட்கிறேன், தேர்தல் அறிக்கையில் இல்லாத காலை உணவு திட்டத்தை கொடுத்த உன்னத முதலமைச்சர் உலகத்தில் யாராச்சும் உண்டா? நிச்சயம் அவர் வாழ வேண்டும். அத்தனை கோரிக்கைகளையும் தொடர்ந்து உங்கள் கோரிக்கை சாசனமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களை தவிர எங்களுக்கு வேறு வாய்ப்பில்லை. இந்த நேரத்திலே இந்த 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவிற்கு நான் மீண்டும் ஒரு முறை ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்க கடன்பெற்றிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நிதியமைச்சர் வரல, பல முறை பல பேச்சுவார்த்தைகளிலே அவர்கள் தான் எங்களுக்கு அனைத்துமாக நின்றார்கள். மீண்டும் நிற்பார்கள். எங்களோடு முதலமைச்சரை கொண்டு போய் சேர்ப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு நலன் காக்க, இந்திய ஒன்றியம் நலன் காக்க வாழ வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வாய்ப்புக்கு நன்றி.